மே மாதம் முழுக்க என்ஜாய் பண்ணலாம். ஏங்க குளிச்சுட்டு எவனா நொங்கு சாப்பிடுவானா? மக்களே, பொள்ளாச்சி போகிறதுக்கு முன்னாடி ஓஜி ஸ்பாட் 2. vlogல நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணவரு பாய்ஜி. அடிக்கிற வெயில சில்ல என்ஜாய் பண்ணிட்டு மக்களே, இந்த வீடியோவில் சம்மரை செமையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு 2 ஓஜி ஸ்பாட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இடம் அம்பராம்பாளையம். பொள்ளாச்சியிலேருந்து ஆனாமலை போகிற ரூட்டில் இந்த பாலம் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி, இல்லை பொள்ளாச்சியில் இருந்தாலும் சரி, கமெண்ட்டில் லொக்கேஷன் மேப்பை பின் பண்ணி வைக்கிறேன். அந்த பாலத்தோட 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா வழிகள் இருக்குது, பார்த்து இறங்கி போங்க. மக்களே, பொள்ளாச்சி போகிறதுக்கு முன்னாடி ஓஜி ஸ்பாட் 2. இந்த அம்பராம்பாளையம் பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மூழ்கிருக்காங்கன்னெலாம் சொல்கிறாங்க. கேர்ஃபுல்லாக குளிங்க. அம்பராம்பாளையம் ஆறு, சரி அம்பராம்பாளையம் பாலம், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கலாம். ப்ளேஸ் வேறு லெவலில் இருக்குது. ஏங்க குளிச்சுட்டு எவனா நொங்கு சாப்பிடுவானா? நான் சாப்பிடுவேன். அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிட்லான்னு தோணுது, அந்த அளவுக்கு இருக்குது வெயில். மக்களே, நம்ம அம்பராம்பாளையம் பாலத்துக்கு கீழே குளிச்சுட்டு அங்கே நொங்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த பிளேஸுக்கு கிளம்பிட்டோம். மக்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆட் கொடுத்துருங்க. பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அதை ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஜங்ஷன்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலம் இருக்குங்க. லொக்கேஷன் மேப்பை கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். கூகுள் மேப் எப்படியும் சுத்த விடுவான், அதனால் நீங்கள் கேட்டு வர்றது நல்லது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சங்கர்லால். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம குளிக்கலாம் தான் வந்தோம். பொள்ளாச்சி தாங்க வந்திருக்கோம். மக்களே, அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாச்சும் குளிக்க போகலான்னு பார்த்தா நண்பர்கள் கூப்பிட்டா எவனும் வரலன்ட்டாங்க. இது சரிப்பட்டு வராது, நம்மளே கிளம்பி வந்துட்டோம் மக்களே. வேறு லெவலில் இருக்குது. அடிக்கிற வெயில சில்ல என்ஜாய் பண்ணுன்ட்டு பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம மாசாணியம்மன் கோயில் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் இருக்குது. மேப் லொக்கேஷன் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காமல் வாங்க, மே மாதம் முழுக்க என்ஜாய் பண்ணலாம். நீச்சல் தெரியும்னு சொல்கிற பெரிய பசங்க எல்லோரும் எந்த சைடில் குளிங்க. நீச்சல் தெரியாதுன்னு நினைக்கிற என்னை மாதிரி சின்ன பசங்கள்லாம் பாலத்துக்கு இந்த பக்கம் குளிங்க. நம்ம சுற்றி வீடியோ எடுக்கிறத அங்கிட்டு இருந்து ஒருத்தர் உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல, என்ன இவர் ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான்ட்டு. ஒரு நல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஏமக்கலே, இங்கே நான் பார்த்தா தண்ணி ஃபுல்லாக ஃபோர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் வேறு அங்கிட்டு தைரியம் நின்றுக்கிட்டு இருக்காப்புல, என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால், ஆனால் இது செமையாக சறுக்கும்னே அப்படின்னா, சரி இருல நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஒரு சேட்டை பண்ணியிருக்கோம். மக்களே இருங்க பார்ப்போம். மக்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆட் கொடுத்துருங்க. மக்களே, இது ஒரு சின்ன வார்னிங் தான். அங்கே நான் அந்த சர்க்கிள் சொன்னேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து சறுக்கிட்டு வரும்போது ஒரு திருப்பி விட்டு நம்மளை முட்டியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஃபீல் பண்ண வச்சுட்டு, அதனால் நீங்கள் சேஃபாக பார்த்து விளாடுங்க. அங்கே அந்த பாறைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கால் மாட்டுச்சுன்னா அடி பயங்கரமாக விழுகுது, அதனால் பார்த்து சேஃபாக குளிங்க. நம்ம ஃபஸ்ட்டு டைமு போகும்போது அடி விழுந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டு நம்ம பண்ண சேட்டையெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். நம்ம மந்த் எண்டு வீக்கெண்டுன்ட்டு சொல்லிட்டு நம்ம லீவ் ஆஃபில் வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. நம்மளுக்கு நீச்சல் தெரிஞ்சதுன்னா அங்கிட்டு ஆழமாக இருக்கிற பகுதியில் குளிக்கலாம். நீச்சல் தெரியலனா அழகாக இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் குளிக்கிற இடத்துல இங்கிட்டு குழந்தைங்கள்லாம் குளிக்கிற இடத்துல நம்மளும் சேர்ந்து குழந்தையோட குளிச்சுட்டு
ஜம்முட்டு கிளம்பி போகலாம். அதனால் பாருங்கள், டைம் கிடச்சுன்னா இங்கிட்டு வந்துடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மட்டும் குளிக்கலைங்க. அங்கே நான் பாருங்கள், கொம்பு வச்ச சிங்கம்டா அப்படின்னு ஜாலியாக காலையும் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் விட ஸ்பெஷலாக என்னென்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் கொஞ்சம் நேரம் மீன் பிடிச்சி, நானும் சின்ன வயசில் பசங்களோட சேர்ந்து மீன் பிடிச்ச ஞாபகம்லாம் எனக்கு வந்துச்சுங்க. நண்பர்களோட வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமான்னு தெரிலங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வ்ளாகில் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணவர் பாய்ஜி. ஸோ மே மாதம் முடிஞ்ச அளவுக்கு வெயிலை தவிர்த்து இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக பழங்கள் ஜூஸு எல்லாத்தையும் குடிங்க. அது போக முடிஞ்சா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப நேரம் குளிங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயிலை தவிர்க்கலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவு போட்டு நானும் உங்கள் சங்கர்லாம்.